உலகம் முழுதும் ஒரு பயணம், ஒரு நாள் என்றாலும் பல தருணம். சிறு இலக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து ரசித்து. இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை. பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள். ஹலோ மீடியா செல்லக்கட்டேஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வாரத்திலையும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாரங்கள் அப்படியே நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். புதுசா ஏதாச்சும் தேடி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த விதத்துல இந்த வாரத்திலையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஸோ கடந்த நாட்கள் அப்படியே ஒரு மாத கால பகுதிக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி விஷயத்த வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வந்தோம். அதை தொடர்ந்து போனாதான் அது என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலா தெரியும்னு சொல்ல வாரீங்க. ஸோ நம்ம இந்த வாரத்துல பார்க்க போற விஷயம் என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பென்குயின் பார்ட் 2 அப்படின்னு தான் சொல்லணும். பென்குயின் ட்ரெண்ட் எல்லாம் முடிஞ்சு இப்ப குரங்கு ட்ரெண்டிங்கும் வந்து அது முடிஞ்சு ஐ திங்க் இந்த மந்த்துக்கு ஏதாவது தோங்கிருப்பானுங்க. இன்னும் ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு என்னன்னு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ வருகின்ற வாரங்கள்ல பார்ப்போம் ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சானோ. ஒவ்வொரு மாதம் வந்து ஒவ்வொன்றும் ஸ்டார்ட் பண்ணி எதையாவது ஒன்று கொண்டுட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. எனிவேஸ் செல்ல குட்டீஸ், இன்னைக்கு கிளாஸஸ் வந்து ரொம்ப ஜாலியா என்டர்டைன்மெண்டா போகுது. பென்குயின் பத்தி இன்னும் டீட்டெயிலா கம்ப்ளீட்டா இந்த வாரத்தோட நம்ம முடிக்க போறோம். எதுக்கு பென்குயின் பார்ட் 2 போனீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஸோ கடந்த வாரங்கள்ல வந்து நம்ம லாஸ்டா பார்த்த வரைக்குமே பென்குயின் வகைகளுக்கு முன்னாடி வரைக்கும் தான் பார்த்துருந்தோம். அதோட உருவம், உடல் அமைப்பு, அதோட வாழ்க்கை, இது சம்பந்தம் அப்படித்தானே பார்த்துருந்தோம். இன்னும் அது கம்ப்ளீட்டா பார்க்கணும். அதோட வகைகள் இருக்கு, அதுல மெயினான ஒரு வகை இருக்கு, இப்படின்னு நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா பார்ட் 2க்குள்ள வந்து டிராவல் பண்ண போறோம். எனிவேஸ் நீங்க என்ன பண்ணணும், முழுமையா கிளாஸஸை வந்து பார்க்கணும். அப்படி பார்ட் 2 வந்து இப்ப பாக்குறவங்க பார்ட் 1 பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னா பார்க்க வேண்டிய இடத்துல போய் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா அங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா டீட்டெயிலா புரிஞ்சிடும். அப்ப பார்ட் 2 பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம அதை பாத்துக்கிற மாதிரி இருக்கும், டீட்டெயிலா புரியும் அப்படிங்கறதான் சொல்ல வரேன். ஸோ என்ன பண்ண போறோம், நம்ம இப்ப கிளாஸஸ்க்குள்ள போறோம். ஸோ கிளாஸஸோட தொடர்ந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம என்னென்ன பாக்குறோம், என்னென்ன டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே மேரி செல்லகுட்டீஸ், நம்ம கிளாஸஸ்குள்ளேயும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லணும். கடந்த வாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது பென்குயின் இனம் பத்தி பேசியிருந்தோம், பென்குயின் பத்தி பேசியிருந்தோம். அவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க, தனியா போறது, கூட போறது, இந்த தனியா ஒரு மலைக்கெல்லாம் ஒருத்தர் போனான் இல்லையா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதை பத்தி எல்லாம் நம்ம பேசியிருந்தோம். பட் இந்த வாரத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு லீடர் இருக்காங்க, அவங்கள பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, நம்ம ஒரு பென்குயினை துணைக்கு கூப்பிட்டுக்க போறோம். அவங்க இருந்தாங்க தானே அவங்கள பத்தி பேச முடியும். ஒருத்தர் வந்து ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்டாரு என்கிட்ட, நீங்க வந்து எங்களை பத்தி பேச மாட்டீங்களா அப்படி. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், பென்குயின்களின் அரசன், அதாவது பென்குயின் இனத்தோட தலைவன் அப்படின்னு சொன்னா நம்ம பேரரச பென்குயின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் லீடர். அப்படின்னா தலைமைத்துவம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, ஒவ்வொரு இனத்திலயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஹைலைட்டா இருக்கும். அந்த இனத்திலே வந்து ஒரு சில இனங்கள் வந்து ஹைலைட் படுத்தப்படும். அப்படியா? அப்படி இருப்பாங்க. இப்ப யானைகள்னு சொல்லும் போது யானையோட ஒரு வகை வந்து ரொம்ப ஹைலைட் ஆனதா, இப்ப யாழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் யானைகளோட தலைவன். அந்த மாதிரி பென்குயின்களோட தலைவன் அப்படின்னு சொல்லும் போது பேரரச பென்குயின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த பேரரசு பென்குயினை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே டீட்டெயிலா பாத்துக்கலாம். ஹலோ மை டியர் பென்குயின் செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை வச்சுதான் இன்னைக்கு நாங்க பேச போறோம். நீங்க ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்டீங்க இல்லையா, அதனால உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி எங்க செல்லக்குட்டீஸ்க்கு சொல்லி கொடுங்க பென்குயின் வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி. அதுல என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா? ஓகே, நானே சொல்றேன். எப்படி டிரான்ஸ்லேட் மெஷின் மாதிரி நான் அதுக்கு தானே யூஸ் ஆகுறேன். எனிவேஸ், அவர் சொன்ன விஷயங்கள், பென்குயின் பிரதானமாவே 18 வகைகள் காணப்படுது. ஒவ்வொரு வகைகளுமே வந்து எல்லாத்தையும் விட வித்தியாசமான வகைகள். இந்த 18 வகைகள் வந்து என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாருங்க. பட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு வகைகளையும் வந்து தனியா சொல்ல போறோம். அவங்க சொன்னதுபடி ஒவ்வொரு வகைகள் வந்து இதுதான், இந்த வகைகள் பத்தி இது இப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா தான் பார்க்க போறோம். தென் ஃபர்ஸ்ட் பென்குயினா இருக்கிறது வந்து பேரரச பென்குயின். அவங்கள வந்து எம்பாரர் பென்குயின் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இவங்க வந்து மிகப்பெரிய பென்குயினா இருப்பாங்களா. அண்டார்டிகா பகுதிகளில் தான் அதிக அளவு வாழக்கூடிய ஒரு இனமா இவங்க இருக்காங்க. பொதுவாகவே வந்து அண்டார்டிகா பகுதியில தான்
இந்த ஆர்டிக் அண்டார்டிக் பகுதியில தான் வந்து பெண் குயின்கள்லாம் வாழுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஐஸ் பகுதியா இருக்கிறது இல்லையா, அதனால இது வந்து அண்டார்டிகா பகுதியில தான் அதிக அளவு வாழுமா. ஆண் பெண் குயின் முட்டையை வந்து காப்பாற்றுமா. அப்ப பெண் குயின் வந்து முட்டைகளை வந்து கருவுல இருந்து வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் ஆண் பெண் குயின் தான் வந்து அந்த முட்டைகளை பாதுகாத்து நிக்குமா. அது அடக்காக்குறதெல்லாம் இனிமே ஓகே தான். பட் இந்த ஆண் பெண் குயின்கள் தான் என்ன செய்யும்னா அந்த முட்டைகளை கவனமா பாதுகாத்து அந்த குஞ்சுகள் வெளியில வர்றது வந்து சேவைகள்லாம் செய்யுமா. ஓகேவா. இதுதான் வந்து பேரரச பெண் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 2வது பெண் குயினா சொல்ல போறது வந்து கிங் பென் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங் பென் குயின் சொன்னா இந்த பேரரச பெண் குயினுக்கு அடுத்ததா பெரிதா காணப்படக்கூடிய ஒரு பெண் குயின் சொன்னா இந்த பெண் குயின் தான் சொல்லுவாங்கன்னா கழுத்துல வந்து மஞ்சள் இல்லாட்டி ஆரஞ்சு நிறம் வந்து காணப்படுமா இந்த கிங் பென் குயினுக்கு. நீங்க கார்ட்டூன்ல நிறைய பாக்குற மாதிரி இருக்கும். கழுத்துல எல்லோ கலர் இல்லாட்டி ஆரஞ்சு கலர்ல ஒரு கோடு மாதிரி இருக்கும். இதுதான் கிங் பென் குயின் சொல்லுவாங்க. இந்த 3வது பெண் குயின் அடோலி பெண் குயின் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப சிறியதான், அளவுல ரொம்ப சிறிய பெண் குயினும் கருப்பு வெள்ளை நிற தோற்றமும் அண்டார்டிகாவில் அருகில் வாழ்ற ஒரு குடும்பமா இனமா இருக்கிறது தான் இந்த அடோலி பெண் குயின் அப்படின்னு சொல்றாங்க சில குட்டி. இது வந்து நேச்சுரலாவே பிளாக் அண்ட் ஒயிட் கலர் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப அளவுல சிறியதா குறுகிய ஒரு அளவு கொண்டதா இருக்கிறது தான் இந்த ஒரு அடோலி பெண் குயின் சொல்லப்படுது. அண்ட் 4வது ஜென்ட் பெண் குயின் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ட் 2 அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து வேகமா நீந்தக்கூடிய ஒரு பெண் குயின் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வேகமா நீந்தக்கூடிய ஒரு பெண் குயினா இருக்கு. எல்லா பெண் குயின்களை விட இந்த பெண் குயின் ஜென்ட் 2 அப்படிங்கிற பெண் குயின் வந்து அதிகமா வேகமா நீந்துமா. அதோட இது தலை மேல் பகுதியில வந்து ஒரு வெள்ளை நிற கோடு காணப்படுமா. மேபி உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி கார்ட்டூன்கள்ல தான் இந்த பெண் குயின் ஒவ்வொரு வகைகள் காணக்கூடிய இருக்கும். ஆனா நான் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே டீட்டெயிலா சொல்லுவேன். இந்த ஒரு ஜென் 2 பெண் குயின் தலை மேல ஒரு ஒயிட் கலர்ல ஒரு கோடு இருக்குமா. இதுதான் அதுதான் டிஃபரெண்டான ஒரு விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு லைட்டா அந்த கரடிகள் ஞாபகம் தான் வருது. ஆனா பெட்டவர். அடுத்த பெண் குயின் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்சிங் ராஃப்ட் பெண் குயின் அப்படின்னு சொல்லப்படுது. இது தட்டையில் கீழ் கருப்பு கோடு காணப்படும். அதுக்கு இறகுகள் இருக்குல்ல, அது வந்து இறகுன்னு சொல்லப்படாது, தட்டைகள்னு தான் சொல்லப்படும். அதற்கு கீழே வந்து கருப்பு கலர்ல ஒரு லைன் இருக்குமா. அதுதான் அதுதான் டிஃபரெண்ட். அது முகத்தோட வந்து ஒரு ஸ்ட்ரக் போல ஒரு பகுதி வந்து காணப்படும். அதுல முகம் வந்து ஒரு வளைவான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் 6வது வந்து ராக்ஆப்பர் பெண் குயின் அப்படின்னு சொல்றாங்க. ராக் ஆப்பர்னு சொல்லுவாங்க இத. இந்த பெண் குயின் என்ன டிஃபரெண்ட் சொன்னா கண்களுக்கு மேல வந்து மஞ்சள் நிற இறகுகள் காணப்படுமா. கண்கள் இமைகள் நமக்கு பிளாக்கா இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு எல்லோ கலர்ல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கற்கள் மேல் குதித்து நடக்குமா. அது வந்து நடந்து போறாங்க. அது ஆல்ரெடி தள்ளாடுற மாதிரி இல்லையா நடக்கும். ஆனா இது கொஞ்சம் குதித்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 7வது பெண் குயின் வந்து ஆப்பிரிக்கன் பெண் குயின். தென்னாப்பிரிக்கா பகுதியில வாழ்றதோட பிரிங்கிங் அப்படிங்கிற ஒரு சத்தத்தோட கழுத்தை வந்து மேல தூக்கி ஒரு சத்தம் வந்து கொடுக்குமா. இது 8வது பெண் குயின் அப்படின்னு சொல்லும் போது லிட்டில் ப்ளூ பெண் குயின் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டு வைடு ரொம்ப சின்ன பெண் குயின் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறிய பெண் குயின் சொன்னா அந்த லிட்டில் ப்ளூ பெண் குயின் தான். இதே வந்து பேரரச பெண் குயின் தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பெண் குயின். ஆனா அந்த லிட்டில் ப்ளூ பெண் குயின் தான் உலகத்திலே ரொம்ப சிறிய ஒரு பெண் குயினா அமையப்படுது. 9வதா சொல்ல போறது வந்து கலபாஸ் பெண் குயின் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ரொம்ப அண்டார்டிகா பகுதிகள்ல ஆர்டிக் பகுதிகள்ல வாழ்றது காணக்கூடியதா இருக்குதுன்னு குளிர் பகுதிகளை இதை கொஞ்சம் அண்மித்த பகுதியில வாழும் அப்படின்னு சொல்றப்பாங்க. இந்த ஒவ்வொரு பெண் குயின்களுமே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசம். இதுல 9 வகை தானே சொன்னீங்க, மொத்தமா 18 வகைகள் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுதானே நீங்க கேக்குறீங்க. இந்த 9 வகைகள்லயும் வந்து ஒரு சில பிரிவுகள் கொண்டது அந்த 18 வகைகள். ஆனா மெயினாவே இந்த 9 வகைகள் வந்து பிரதானப்படுத்தப்படுது அப்படின்னே சொல்லணும் சொல்லக்கூடிய. இனிமே மறந்துடாங்க, இதுதான் அவங்களோட வகைகள். அடுத்த கொஸ்டினுக்கு தேடுவோம் விட்டு அவனுங்க ஓடுகிறானுங்க. இவ்வளவு பெரிய கொஸ்டினுக்கு பதில் சொன்னனால அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம தேடிதான் ஆகணும். மிஸ்டர் பெண் குயின், நீங்க தான் உங்களை பத்தி பேசுங்கன்னு சொன்னீங்க இல்லையா. இப்ப நீங்க சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க இனம் அப்படின்னு சொன்னா பேரரசு பெண் குயின்னா யாரு, உங்க உடல் அமைப்பு என்ன மாதிரி இருக்கும், உங்களை பத்தி டீட்டெயிலா நீங்க வந்து இப்ப சொல்ல போறீங்க. அதான் நான் எங்க செல்ல குட்டேஸ்க்கு சொல்ல போறேன். ஓகேவா? என்னதான் தலைவர் கொஞ்சம் கோவப்பட்டாலும் சொல்லிட்டாப்ல. பேரரசு பெண் குயின் அப்படின்னு சொல்லும் போது உலகத்திலே மிகப்பெரிய பெண் குயின் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க வந்து இனத்துல பெண் குயின் இனத்திலே வந்து ரொம்ப முக்கியமானவங்களும் அந்த இனங்களை விட எல்லா இடத்தை விட ரொம்ப ஹைட்டா
பெரிய உருவம் கொண்டு இருக்கிறதுனாலதான் இதை பேரரச பெண் குயின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களோட இனத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பெண் குயினா அமையப்படுது. அதோட இவங்களோட உடல் அப்படின்னு சொல்லும் போது சில குட்டீஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்களோட உயரம் வந்து 1.1 மீட்டர் டு 1.3 மீட்டருக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 1.1 டு 1.3 வரையான மீட்டர் அளவுல தான் இவங்களோட உயரம் வந்து காணப்படுமா. இவங்களோட இடை வந்து 22 தொடக்கம் 45 வரையான கிலோகிராம் கொண்ட ஒரு இடை தான் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட உருவம் அப்படின்னு சொல்லும் போது முதுகு பகுதி ஃபுல்லா பிளாக்காவும் முன்பகுதி ஃபுல்லா வந்து ஒயிட்டாவும் காணப்படும். இதே வந்து இவங்களுக்கு கழுத்துல ஆரஞ்சு ஆர் இல்லாட்டி yellow கலர்ல ஒரு லைன் காணப்படுமா. இதுதான் இவங்களோட உருவ அமைப்பா காணப்படுது. சேம் திங் சொல்லும் போது இவங்க தடிப்பமான உடல் கொண்டு இருக்கிறதோட கடும் குளிர வந்து தாங்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பு வந்து எங்க கிட்ட காணப்படுமா. இவ்வளவுதான் குளிரா இருந்தாலும் அது தாங்குற ஒரு சக்தி, அது தாங்குற ஒரு அளவு வந்து இவங்க கிட்ட இருக்குமா. இந்த குளிர் பகுதியில அதிக அளவு அண்டார்டிகா பகுதியில வாழ்றவங்க இல்லையா, அந்த பகுதி வந்து 40 பாகை செல்சியஸ் வரைக்குமே வந்து குளிருக்கு இருக்குமா. அந்த பாகை செல்சியஸை கூட காணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அது தாங்குற அளவுக்கு அவங்க உடல் கொஞ்சம் வலிமையானது அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் அவங்களோட தோற்றமாகவும் அவங்களோட உடல் அமைப்பாகவும் காணப்படுது. இவங்க அதிகமா உணவு அப்படின்னு சொல்லும் போது மீன், கிரில், ஸ்கர்வி, அழகான உடல், அதாவது ஆழமான கடலில் சென்று என்ன செய்வாங்கன்னு சொன்னா 500 மீட்டர் வரைக்குமே ரொம்ப மூழ்கி போகக்கூடவங்களாம். அந்த நீர் பகுதியில வந்து கடல் வாழ்நாள்ல அரைவாசி வந்து கரையிலையும் அரைவாசி வந்து கடல் பகுதியிலையும் வாழக்கூடியவங்க தெரியுங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா கடலுக்குள்ள போகும்போது ஒரு 500 மீட்டர் வரைக்குமே ஆழமா போயிட்டு உணவு தேடிட்டு வருவாங்க. இது அவங்களோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது சில குட்டீஸ் அதை டீட்டெயிலா பார்ப்போம். இவங்க வந்து எப்படியான வாழ்க்கையை சுழற்சி கொண்டு போறாங்க, இவங்களோட வாழ்க்கையை சுழற்சி என்ன விதத்துல அமைய பெறுது அப்படிங்கிறதுல அடுத்து நம்ம பார்க்க போறோம். மிஸ்டர் பெண் குயின் ஓடாதீங்க இங்க வாங்க, உங்ககிட்டதான் டீட்டெயிலா பேசணும். ஸோ உங்க வாழ்க்கை சுழற்சி என்ன மாதிரி அமைப்பது, எவ்வாறான வாழ்க்கை முறை நீங்க கொண்டுட்டு போறீங்க, இனிமேல் இதை சொல்லிட்டீங்க அதையும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு மாதிரி கஷ்டமாவே ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய தியாகம்னா செய்றீங்களா அப்படின்னு சொல்லி. சரி, உங்களோட வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு சொல்லும் போது சில குட்டீஸ் பிரதானமா 5 வகைகள்ல பிரிக்கப்படுது. ஓகேவா, இந்த 5 வகைகள் தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது ஒவ்வொன்றுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இவ்வளவுதான் சாக்ரிஃபைஸ் பண்றது, is it possible அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனிவேஸ், இவங்களோட முதலாவது வளர்ச்சி கட்டம் என்னன்னு சொன்னீங்கன்னா முட்டை. ஓகேவா, முட்டையில இருந்து குஞ்சு, குஞ்சுல இருந்து வளர்ச்சி, அதுக்கப்புறம் இளம், அதுக்கப்புறம் முழு பெண் குயின் அப்படின்னு சொல்லிதான் இவங்களோட 5 வகைகள் பிரிக்கப்படுது. தென் ஃபர்ஸ்ட் முட்டை நிலை அப்படின்னு சொன்னா பெண் குயின் வந்து ஒரு முட்டை வந்து இடுமா. பொதுவாகவே ஒரு பெண் குயின் வந்து ஒரு தளத்துல ஒரு முட்டை தான் இடுமா. அப்படி இட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த ஆண் பெண் குயின் இருக்கு இல்லையா, அது தனது காலால 60 to 65 நாட்கள் வந்து காப்பாற்றுமா, வச்சு சேவ் பண்ணும். இப்ப கோழி வந்து அடக்காக்குது இல்லையா, லைக் அந்த மாதிரி என்ன செய்யணும் சொன்னா இந்த முட்டைகளை வந்து 60 to 65 வரைக்குமே இந்த ஆண் பெண் குயின் வச்சு வந்து பாதுகாக்குமா. அது வந்து அந்த டைம்ல சாப்பாடு கூட எடுக்காது. அந்த 65 நாள் வரைக்குமே ஆண் பெண் குயின் வந்து சாப்பாடு தேடாது அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடு எடுக்காது அப்படின்னு சொல்லப்படுறதோட இது பொதுவா சொல்லணும்னு சொன்னா சொல்லக்கூடிய பெண் குயின் வந்து பெண் குயின் வந்து முட்டை இடுறதோட ஓகே, ஆண் பெண் குயின் தான் அந்த முட்டையை வந்து பாதுகாத்து அந்த 65 நாளுமே வந்து ஒரு அளவுக்கு கையிலே வச்சு சேஃபா அந்த குஞ்சு வெளியில இறதி செயற்பாடுகள் வந்து செயற்படுத்தணும். இது 2வது நிலையா சொல்றாங்க குஞ்சு நிலை அப்படின்னு சொல்லும் போது முட்டை உடைந்து வந்து குஞ்சு வெளியே வந்துரும் இல்லையா, அந்த முட்டை வந்து 65 நாள் அது பாதுகாக்கிறதோட அந்த ஹீட் அப்படியே கொடுத்து அது அப்படியே ஒரு மாதிரி செக்யூர் ஆகி 65 நாளைக்கு அப்புறமா அந்த குஞ்சு வந்து வெளியே வந்துடும். அப்படி வெளியே வந்ததோட ஆண் பெண் குயின் வந்து உணவு ஊட்டுமா. இந்த பெண் குயின் போயிட்டு சாப்பாடு தேடிட்டு வரும், அதுக்கப்புறம் அப்படின்லாம் சொல்லப்படல, டீட்டெயிலா சொல்லப்படல. ஆண் பெண் குயின் தான், ஆனா சாப்பாடும் ஊட்டுமா. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆண் பெண் குயின் சாப்பாடு ஊட்டுனதுக்கு அப்புறம் பின்னர் தான் என்ன செய்யணும்னு சொன்னா பெண் குயின் வந்து கடலில் இருந்து உணவு கொண்டு வருமா. ஃபர்ஸ்ட் ஆண் பெண் குயின் தான் போயிட்டு சாப்பாடுலாம் தேடிட்டு வந்து ஊட்டுது அந்த குஞ்சு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம்
பெண் குயின் இருக்கு இல்லையா, அது சரியா கடலுக்கு போயிட்டு உணவெல்லாம் தேடிட்டு வந்து தன் துணையோட தன் குழந்தைக்கு வந்து கொடுக்குமா. இதுதான் அதோட இரண்டாவது நிலையா சொல்லப்படுது. மூன்றாவது நிலையா வளர்ச்சி நிலை சொல்லப்படுது சில குட்டீஸ். இது வந்து கொஞ்சத்துக்கு மென்மையான பஞ்சு இறகுகள் வந்து இருக்குமா. அது அப்படி கொஞ்சம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இறகெல்லாம் முளைச்சிருக்காது இல்லையா, ரொம்ப குட்டியா தானே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மென்மையான இறகு வந்து வளர செய்யுமா. பெற்றோர் இருவருமே சேர்ந்து உணவு ஊட்டுவார்கள். 2 பேருமே வந்து இப்போ ஒரு டைம் வந்து ஆண் சாப்பாடு ஊட்டணும், இன்னொரு டைம் பெண் தான் சாப்பாடு ஊட்டணும். 2 பேரும் வந்து சமனா அந்த குஞ்சுகளுக்கு தேவையான சாப்பாடுகளை வந்து ஊட்டுவாங்களாம். இது மெதுவா வந்து வளரும் போது ஒரு வலுவழுப்பான இறகுகள் தான் வந்து வளருமா. இந்த முழுசா வந்து டக்குன்னு இறகுகள் வந்து பெருசாயிரும், வளர்ந்துரும், இதெல்லாம் முடியெல்லாம் வந்துடும் அப்படின்லாம் இல்லை. ஒரு வலுவழுப்பான தன்மையில மெதுவான இறகுகள் வந்து இந்த 3வது வளர்ச்சி நிலையின் போது இது வளரட்டும். இது 4வது கட்டமா சொல்றாங்க. இந்த பெண் குயின்கள் அப்படியே வரும்போது இளம் பெண் குயினா வந்து உருவெடுக்குது. இதுதான் அவங்களோட 4வது கட்டம். அப்படியே ஆகும்போது நீந்த கற்றுக்கொள்கிறதா, தானாவே வந்து உணவு தேடுறதுக்கு கற்றுக்கொள்ளுது. இப்படி வந்து இளம் பெண் குயின் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு இல்ல, பட் வந்து உணவை தேடுறதுக்கு நீந்துறதுக்கு இந்த 2 விஷயங்களை கத்துக்கிட்டு ஓரளவுக்கு தனிமையா வாழ்றதுக்கு இல்லாட்டி தனக்கு வந்து தானான தேவைகளை செயற்படுத்திக்கிறதுக்கு ஓரளவுக்கு கத்துக்குமா. இதுக்கு அப்புறமா 5வது நிலை அப்படின்னு சொல்லும் போது முழு பெண் குயின். அது அப்போதான் அது முழுமையான தனக்குன்னு ஒரு வழியை வந்து தேடிட்டு முழுமையாக தனியான ஒரு பெண் குயினா ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னு சொன்னா சுமார் 4-5 ஆண்டுகள் வந்து முழு வளர்ச்சி அடைகின்றது. பெண் குயின் வந்து பிறந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு கட்டங்கள் தாண்டி 4-5 ஆண்டுகளுக்குள்ள வந்து அது கம்ப்ளீட்டா ஒரு முழு வளர்ச்சியை வந்து கொடுத்துடுதான். அதுக்கப்புறம் வந்து இனப்பெருக்கத்திற்கு தயாராகுமா. இதே வாழ்க்கை சுழற்சி மீண்டும் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப வந்து இந்த ஒரு பெண் குயின் வந்து நம்ம ஒரு பெண் குயினை தானே பார்த்துட்டு இருந்தோம். அது அம்மா கிட்ட இருக்கு, அப்பா வந்து அப்பா கிட்ட இருக்கு, அப்பா சாப்பாடு விட்டுறாரு, அம்மா கிட்ட வருது. அதுக்கப்புறம் அது தானாவே தன்னை செயற்படுத்திக்கு தேடிக்கிட்டு இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4-5 வருஷம் ஆகும்போது அது கம்ப்ளீட்டா பெரியவனா ஆயிடுது. இப்படி இருக்கும்போது அது வந்து தன் துணையை தேடி இனப்பெருக்கத்துக்கு தயாராகி அகெயின் இது வந்து ரொட்டேட்ல எப்படி நடக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த விஷயங்கள் நடக்கும். இதுதான் பெண் குயின்களோட வாழ்க்கை சுழற்சியா அமைப்பெறுது சொல்லிட்டு பெரிய ஒரு டீட்டெயிலாக நம்ம இப்ப பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த பெண் குயின் பத்தி டீட்டெயிலா சொல்ல வந்துட்டீங்க. தேங்க்யூ, நீங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு. லாஸ்டா இன்னொரு விஷயம், உங்களை பத்தி நீங்களே பெருமையா சொன்னா நல்லா இருக்காது. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறது நீங்களே சொன்னா நல்லா இருக்காது. அதனால உங்க டேலண்ட் பத்தி நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ நீங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு. அந்த பேர் பெண் குயின்க்கு நம்ம டாட்டா சொல்லியாச்சு. லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லித்தாரேன். இவங்களுக்கு என்னென்ன மாதிரி டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த பேரரச பெண் குயின் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப டேலண்டான பர்சன். பெண் குயின்னாலே ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன டேலண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்ல குட்டீஸ், ஃபர்ஸ்ட் இவங்க வந்து 40 பாகை, அதாவது -40°C வரைக்குமே தான் குளிர் வந்து தாங்குற சக்தி இருக்குமா. அந்த குளிர் ரொம்ப கடுமையான குளிர்ங்கிறது வந்து -40 பாகை, அதாவது -40° அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடுமையான குளிர். அதை வந்து தாங்குற அளவுக்கு இந்த பெண் குயின்களுக்கு சக்தி இருக்காங்க. ஒன்றோடு ஒன்றா கூட்டமா நின்று அவங்க வெப்பத்தை வந்து பகிர்ந்துக்குவாங்களாம். ஒரு கூட்டமா செயற்படுத்தி கூட்டமா நின்று அவங்க அந்த சூடோட சூடா அவங்க அந்த வெப்பத்தை வந்து பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது நீச்சல் திறன் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்ல வந்து பறப்பது போல நீந்தும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே வந்து இப்ப பறவைகள் பறந்து பார்த்திருப்போம்னா அது நீர்ல எப்படி பறக்கலுமா, அதெல்லாம் முடியாதுல்ல. ஆனா இந்த பெண் குயின் என்ன செய்யணும் சொன்னா நீர்ல வந்து நீந்துமா. இது சுமார் 35 to 40 கிலோமீட்டர் வரைக்குமே நீந்தக்கூடிய சக்தி இருக்குதா. அதுலயும் பேரரச பெண் குயின் அப்படின்னு சொல்லும் போது 500 மீட்டருக்கு மேலவே பறக்குமா. இப்போ இவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து நீந்துறதுக்கு ஒரு டேலண்ட் இருக்க மாதிரி சாதாரணமா 35 to 40 மீட்டர் வரைக்குமே பறக்குறதுக்கும் செய்வாங்களா, அதே அளவுக்கு வேகமா நீந்துறதுக்கும் செய்வாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு நீந்தி போக முடியுமா. இந்த பேரரச பெண் குயின் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு 500 மீட்டருக்கு மேலே அவங்களுக்கு வந்து பறக்கிறதுக்காகவும் நீந்துறதுக்கும் உசரமா இல்ல, உயரத்திற்கு பறக்கிறது இல்ல. நான் சொல்றேன் நீர்ல பறந்து நீந்துறதுக்கு வந்து அவங்களுக்கு அவ்வளவு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட பெரிய தியாகம் அப்படின்னு சொல்லும் போது சுமார் 2 மாத கால பகுதிக்கு வந்து ஆண் பெண் குயின் சாப்பிடாது, ஒரு இடத்தை விட்டு ரொம்ப தூரம் அசைஞ்சு போகாது. அந்த முட்டைகளை வந்து காலிலே வச்சுட்டு சுமந்துட்டு
அதுகளை பொதுவா பாதுகாத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இது பெரியது ஒரு தியாகம். அண்ட் சேம் திங், ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்துதான் சாப்பாடு ஊட்டுறது, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்யறது, இதெல்லாமே பார்த்து பார்த்து பண்றது வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் அப்படின்னே சொல்லணும். இது எல்லாமே இந்த பெண் குயின்கள்ட்ட பெரியது ஒரு விஷயம். இந்த டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இவங்களுக்கு வந்து மென்டல் இஷ்யூஸ் ஆகுமா உங்களுக்கு தெரியுமா? இந்த பெண் குயின்களுக்கு வந்து கூட்டமா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமா. அவங்க வந்து தனியா வாழ்றதுக்கு ஆசைப்படுற ஒரு கேரக்டரே இல்லையா. கூட்டத்தை விட்டு அவங்க தனியா ஆகும்போது அவங்களுக்கு வந்து மென்டல் இஷ்யூஸ் ஆகுமா. அவங்க வந்து தன்னைத்தானே மறந்து அவங்க வந்து தன்னைத்தானே தண்டிக்கிற நிலைமை, அவங்க என்னென்னமாவது பண்ணுவாங்க, என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு மென்டல் இஷ்யூஸ் ஆகும். அந்த ஒன் திங், அவங்க வந்து அவங்க பார்ட்னர் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பெண் குயின் வந்து லாஸ்ட் மட்டும் தான் உயிர் வாழ்ற லாஸ்ட் மட்டும் ஒரு பார்ட்னரோட மட்டும் தான் வாழும். இப்ப அது சூஸ் பண்ணுச்சுன்னா ஒரு பார்ட்னரை, அது சாகும் மட்டுமே அந்த ஒரு பார்ட்னர் கூட தான் வாழுமா. அப்படி இருக்கும்போது அதோட பார்ட்னர் கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டா அதுக்கு வந்து மென்டல் இஷ்யூஸ் ஆகும். அதெல்லாம் ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, அது தன்னால் செயற்படுத்திக்க முடியாத அளவுக்கு மென்டல் இஷ்யூஸ் ஆகும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து கூட்டமா கேங்கா இருக்க ஒரு இனம் தானே, அவங்க அப்படியே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்பயும் அதுக்கு வந்து மென்டல் இஷ்யூஸ் ஆகும். அதனால பெண் குயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சேர்ந்து இருக்கிறதால மட்டும்தான் அதுக்கு வந்து பலம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. பயம் இல்லாம கூட்டமா இருக்கும்போது ஒன்னா எப்படியான சவால்களையும் அதிகம் சந்திக்குங்க. அதே வந்து தனித்தனியா ஆகிட்டேன்னு சொன்னா அதுகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். எனிவேஸ், இதுதான் பெண் குயின்களோட ஃபுல் ஸ்டோரி. செல்லக்குட்டீஸ் டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பெண் குயின் அப்படின்னு சொன்னா இந்த வாரத்தோடு நம்ம ஃபுல்லா முடிக்கிறோம். அவங்களோட வகைகள் என்ன அவங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு லாஸ்டா குட்டி ரிவ்யூவோட நம்ம ஓகே மீடியா செல்லக்குட்டீஸ், இந்த வாரத்திலையும் வந்து நம்ம சூப்பரான நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டோம், கத்துக்கிட்டோம் அப்படிதான் சொல்லணும். இப்ப நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. எனிவேஸ், இன்னைக்கு வந்து பெண் குயின் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கை சுழற்சியில வந்து ஃபுல் டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். பெண் குயின் அப்படிங்கிற சாப்டர் வந்து இன்னைக்கு முடிச்சுட்டோம். அதுல வந்து லாஸ்டா நான் உங்களுக்கு குட்டியான ஒரு விஷயம் வந்து சொல்லி தந்துட்டு போறேன். கார்ட்டூன்ல ஒரு பெண் குயின் காட்டுறோம், 5 கார்ட்டூன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. மேபி நீங்க இஷ்டம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதெல்லாமே காட்டிட்டேன். நீங்க விருப்பமா இருந்தா இதெல்லாமே பாருங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனிவேஸ், நம்ம வந்து முக்கியமான டீட்டெயிலான விஷயங்கள் பார்த்துருந்தோம். பெண் குயின் வகைகளே பேரரசு பெண் குயின், பெண் குயின் அப்படிங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய பெண் குயின் வகை அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய விஷயங்கள்ல வித்தியாசப்பட்டது. அதோட அதோட மென்டல் ஹெல்த் சம்பந்தமான ஒரு விஷயம் பார்த்துருந்தோம் இல்லையா. யாருக்குமே தெரியாத ஒரு புதித ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். இது எல்லாமே நீங்க கத்துக்கிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இன்னும் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி தெரியாத நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தி இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு தேவையான எல்லாமே படிக்க போறோம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், வாரம் சனிக்கிழமை காலை 10 மணி ஆகும்போது என்ன பண்ணணும், நம்ம பட்டாம்பூச்சிகளை பார்க்கணும். இப்போ வரைக்கும் ஐ திங்க் நம்ம இப்போ 38 எபிசோட் வரைக்குமே கடந்து வந்துட்டோம். இதனூடாக நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் நாம பார்த்துருக்கோம் அப்படிதான் சொல்லணும். ஒவ்வொரு வாரங்களுமே டிஃப்ரெண்டான நிறைய வகைப்படுத்தலோட கூடிய விஷயங்கள் இந்த பெண் குயின் சம்பந்தமா இருக்கலாம், போட்டோ நம்ம ட்ரீம் சம்பந்தமா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஃபெஸ்டிவல் சம்பந்தமா இருக்கலாம், ராஜாக்கள் இலங்கை அரசாட்சி செஞ்ச ராஜாக்கள் பத்தி இருக்கலாம். இது எல்லாமே டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட் தேவைப்படுற ஒரு விஷயம். படிக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இது பொது அறிவுக்காகவும் உங்க நாலேஜுக்காகவும் அதோட வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்க படிப்போடு கூடிய விஷயங்கள், இதெல்லாமே மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இப்போ நான் கிளம்ப போற. வருகின்ற வாரங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு நிறைய புது அனுபவங்களோட புது கிளாஸஸ் எல்லாம் போய் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நான் கிளாஸை விட்டு கிளம்புறேன். So God bless you, take care, bye. உலகம் முழுதும் ஒரு பயணம், ஒரு நாள் என்றாலும் பல தருணம், சிறு இலக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து ரசித்து. இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை, பட்டாம்பூச்சிகள்.